வணக்கம். நமக்கு என்கிற ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்றதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கோடைய விருப்பம் இல்லாதவர்கள் கடந்து போய்விடலாம். ஒரு கேள்வி, சார் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பேபி பார்ன், பௌர்ணமி, அமாவாசை, தேய்பிரை அண்ட் ஹவு டஸ் இட் ரிஃப்ளெக்ட்ஸ்? ஓகே, ரிஃப்ளெக்ட்ஸ் ஈச் திதி ஃபார் குட் அண்ட் பேட் டைம் பார்ன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த திதி, யோகம், கரணம் இதுக்குள்ள போய் ஜோசியத்தை பார்க்காதீங்க. ஓகேங்களா? நீங்க ஒருவேளை இந்த திதி இறந்தவர்களுக்கு திதி பார்க்குறீங்க, அந்த மாதிரி விஷயத்தில் நீங்க அதை பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு ஜாதகத்தை, ஒரு ஜோதிடத்தை நீங்க ஒளியோட அமைப்புல புரிஞ்சுக்கோங்க. சமீபத்தில் இது எங்கேயோ சொல்லியிருந்தேன், மறுபடியும் திரும்ப சொல்ல வேணாம். ஒருவர் கேட்டிருந்தாரு, இந்த ஒளியின் அமைப்புல வானியல் சார்ந்த தத்துவத்துல கொஞ்சம் துல்லியமாவே இருக்கிற மாதிரி இருக்கே நீங்க பேசுறது அப்படின்னு. ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் எந்த அளவுக்கு ஒளியான அமைப்புல லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசிநாதன் இருக்காங்களோ அவர் சாதாரணமான ஒரு பிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்பெல்லாம் அது சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். நீங்க அப்படியே பேசிட்டே இருக்கும்போது, சார் நீங்க ஒரு காமனான ஒரு ஆளே இல்லையே சார், உங்க ஏரியால உங்களை எல்லாருக்கும் தெரியணுமே, இந்த இன்னார் அப்படின்னா தெரியணுமேன்றப்ப அவர் சொன்னார், என்னோட அப்பா அந்த நபர், அவரோட தொழிலை நான் செய்யறதுனால நான் இவரு அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் ஒளியான அமைப்புல இருக்கணும். இல்லைங்களா? என்னோட அப்பா வழியில நான் வரலங்க, நானே சொந்தமா பண்றேங்க அப்படின்னாலும் கூட உங்களுடைய ஜாதகம் அதுக்கு ஒத்துழைக்கணும். என்ன இருக்கணும்? இயல்பாக சொல்ற மாதிரி லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசிநாதன் ஒளியோடு இருக்கணும். ஒளின்றது என்னது? நம்மளுடைய சோலார் சிஸ்டம்ல நேரடியான ஒளியை நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறது, இயல்பான அந்த மூல ஒளியை நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறது சூரியன் தான். அந்த சூரியன் கிட்ட இருந்து ரிஃப்ளெக்ட் பண்ற ஒளியை தான் நம்ம குருவின் 5, 7, 9வது பார்வைன்றோம், சனியின் 3, 7, 10ஆம் பார்வைன்றோம், செவ்வாயின் 4, 7, 8ஆம் பார்வை அப்படின்றோம். இந்த பார்வையை தான் நம்ம அப்படி சொல்லிட்டு இருக்கோம். இதுல மிக உன்னதமான ஒரு ஒளி அமைப்பையும் பார்வை அமைப்பையும் சொல்லக்கூடியது சந்திரனின் அதியோகம் எனப்படக்கூடிய பௌர்ணமி. கிட்டத்தட்ட பஞ்சமி திதிக்கு மேற்பட்ட நிலையில இருந்து திரும்ப பஞ்சமியை அவர் கிராஸ் பண்ற வரைக்கும் அது அந்த குறிப்பிட்ட ஒரு 5, 6 நாட்களுக்கு ஒளி பொருந்திய சந்திரன் வட்ட வடிவில ஓவலா இருந்தா கூட பரவாயில்ல, ஓவல்னா முட்டை ஷேப்ல இருந்தா கூட பரவாயில்ல, அந்த சந்திரனுக்கு தனக்கு எதிரில் 6, 7, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுப கிரகங்களை, இதுதான் நான் சொல்றேன். உங்களுடைய கார்ல ஹெட்லைட் ஆன் பண்ணிட்டீங்க, இல்லை ஒரு சிக்னல் பண்றீங்க அப்படின்னாக்கா தூரத்துல இருக்கிற ஒரு சைன் போர்ட் உங்களுக்கு அழகா ஷைன் பண்ணும்ல, கிட்டத்தட்ட அந்த கான்செப்ட் தான். இதுல பாப ஆதித்யம் செயல்படுமா, அதாவது சந்திர அதியோகம் வேலை செய்யும், அதே மாதிரி பாவ அதியோகம் வேலை செய்யுமா அப்படின்னா எதிரில் ஒரு இருள் தன்மையான பிளானட் இருக்கும்போது அங்க அதியோகம் செயல்படாது. ஓகேங்களா? சமசப்தமமா 7க்கு 7ஆக நேரடியா பார்த்தால் மட்டுமே சனி, செவ்வாய், இதுல செவ்வாய் கெடுக்கு சந்திரனுக்கு எடுக்க மாட்டாரு, தானும் சுபத்தன்மையா வந்துருவாரு. சனி தான் சுபநிலை பெற்று சந்திரனுக்கு எடுத்துருவாரு. இங்கதான் பாத்தீங்கன்னா அந்த குடிக்க கூடாத லிக்விட் கேட்டகரிக்குள்ள வருவீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இதுல ஒளியை ஏன் சிறப்பா சொல்றோம்? ஒளியான சந்திரன் ஒளியாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு மனம் தெளிவாக இருக்கும், முகம் பொலிவாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் நிலவு முகம் அப்படி இப்படின்லாம் சொல்றதுக்கான காரணம் இதுதான். முகம் ஃபர்ஸ்ட் பொலிவாக இருக்கும். 2வது நிலையாக அவங்களுடைய மனம் தெளிவாக இருக்கும். சந்திரன் எப்போதுமே 10 நாளைக்கு ஒரு மாதிரி, 15 நாளைக்கு ஒரு மாதிரியான நிலை இல்லாமல் தன்னோட ஒளியை அதை ஏற்றி இறக்கி குறைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர், அதாவது அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒளி அப்படின்ற தன்மையில. இதனுடைய அடிப்படையில உங்களுடைய மனமும் உங்களுடைய செயல்பாடுகளும், மனம் என்னங்க, முடிவு எடுக்கணும். சரியான முடிவை யார் எடுப்பா? தெளிவான மனசுல இருக்கிறவங்க தானே அந்த முடிவை கரெக்டா எடுக்க போறோம். இதனாலதான் எப்போதுமே இந்த ஜென்ம அஷ்டம சனி காலகட்டங்கள்ல முடிவு எடுக்காதீங்க, திருமணம் சார்ந்த மிகப்பெரிய விஷயங்களை பண்ணாம இருங்கன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள்ல தப்பான முடிவுகளை எடுக்க வைக்கும், தைரியமாக எடுக்க வைக்கும். இதுலேயே தான் அந்த சந்திராஷ்டம நாட்கள், ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் மறையக்கூடிய காலகட்டங்கள்ல நீங்க மீட் பண்ற நபரோ தொடங்கக்கூடிய விஷயமும் உங்களுக்கு வரக்கூடிய பிற்காலங்கள்ல பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக வரும் அப்படின்ற மாதிரியான விஷயம். இதுல ஒளி வளருது, ஒளி தேயுது. இதுதாங்க நீங்க கேக்குறீங்க, அமாவாசை பௌர்ணமி, அமாவாசை தேய்பிரை அப்படின்னு கேக்குறீங்க. நம்மளுடைய சாஸ்திரமே ஒளியின் அடிப்படையில இருக்கு. சூரியனையும் சந்திரனையும் நெருப்பையும் விளக்கையும் கும்பிட்ட ஒரு கலாச்சாரத்துல வந்தவங்க தான். அதாவது ஒளி கொடுக்கிறது இறைவன் சொல்லப்படுது, ஆனா அதுக்காக சொல்லப்பட்டதா இல்ல. ஒளி எப்பொழுதுமே இருளை ரிமூவ் பண்ணும், அதுக்கப்புறம் நமக்கு வழி காட்டும். இதுதான் ஒளி, இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் விஷயம் மாதிரி. ஓகேங்களா? அப்ப இந்த ஒளின்றது உங்களை தெளிவாக வச்சிருக்கோம். சரி, அமாவாசை அப்படின்றது, அமாவாசை சந்திரனுக்கு பார்வையே இல்லை. அந்த பார்வைன்றது ரிஃப்ளெக்ட் பண்றக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதுனால அமாவாசை சந்திரனுக்கு பார்வையே இல்லை. சொல்ல போனா அமாவாசை சந்திரன் ஜாதகத்துல ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகத்துல 2 சனி இருக்காங்கன்னு அர்த்தம். அமாவாசை சந்திரனும் இருக்கிற இடத்தை சனியை போலவே கெடுப்பார், பௌர்ணமி சந்திரன் இருக்கிற இடத்தை குருவை போலவே வளர்ப்பார். ஓகேங்களா? இதுதான் ஜாதகத்தின் ஒளி. இயல்பாக இருக்கு. இல்லைங்க, ஒருத்தர் இந்த மாதிரி நல்லா இருக்கிறாருங்க, அமாவாசை அமைப்புல பிறந்திருக்காருங்க அப்படின்னாக்கா நீங்க நல்லா பாருங்க, அவரோட அந்த அமாவாசை சந்திரனோட சுக்கிரன் சேர்ந்திருப்பாரு, இல்ல குரு எங்க இருந்தாவது பாப்பாரு, அல்லது தனித்த புதனாவது அட்லீஸ்ட் அந்த அமாவாசை சந்திரனோட சேர்ந்திருக்கிற மாதிரியான விஷயங்களை தாராளமா நீங்க பார்க்கலாம்.
சரிங்களா? அப்ப இந்த இடத்துல ஒளின்றது மிக முக்கியம். அந்த ஒளி ஒருவர் உங்களுடைய எந்த அளவுக்கு நீங்க தெளிவோட இருக்கீங்க அப்படின்றத குறிக்கிற விஷயம் தான். இதனால பௌர்ணமியின் ஒளியோடு பிறந்தாலும் கூட லக்னம் லக்னாதிபதி ஒளியோடு இருக்கக்கூடிய அமைப்புல எந்த பங்கமும் இருக்கக்கூடாது, அப்படியே ஒளியா இருக்கக்கூடிய அமைப்புல ஒரு மிக உயரிய ஒரு உன்னத பிறப்பு இந்த பூமியில பிறக்கிறாங்க. அதே மாதிரி ராசி லக்னங்கள் இருள் அடைந்திருக்கக்கூடிய அமைப்புல, குறிப்பாக லக்னம் ராசி லக்னாதிபதிகள் எல்லாம் இருள் கிரகங்களாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருத்தரின் ஜாதகத்துல பாருங்க, எண்ணத்தின் அடிப்படையில் அவருக்கு பிரச்சனைகள் இருக்கும், செயல்பாட்டின் அடிப்படையில் அவருக்கு பிரச்சனைகள் இருக்கும். எல்லாரும் ஒரு கண்ணோட்டத்துல பார்த்தா அவரு அதே விஷயத்த வேற ஒரு கண்ணோட்டத்தோட பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு முற்றிலும் வேற மாதிரியான ஒரு பார்வையில இருப்பார். சரிங்களா? உங்களை சுற்றி யாராவது அப்படி இருக்காங்கன்னா அவங்க ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணி பாருங்க. இந்த விஷயம் மிக துல்லியமா இருக்குங்க. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.